சோ எப்படி இருக்கீங்க மேம்? எப்படி போயிட்டு இருக்கு இந்த குவாரண்டைன் பீரியட் உங்களுக்கு? லவ்லி. ஐம் என்ஜாயிங் மை லாக்டவுன் பிகாஸ் இந்த மாதிரி திருப்பி ஒரு டைம் கிடைக்காது நமக்கு. சரியா? ஆபீஸ் போக வேண்டாம், வேலை இல்ல, ஃபேமிலி இஸ் வித் யூ, ரைட்? இன்னொன்னு, you don't have anything to do. Somebody is doing everything for us. Let it be the government, let it be the police, let it be the doctor, let it be all the people who are working in the government official, from the people who are taking our garbage to doing our streets. Some good hearts are doing a lot of things for us. நம்ம ஒரே ஒரு வேலை தான் நம்மள பண்ண சொல்லிருக்காங்க, உங்களை பாத்துக்குங்க, வெளியில வராதீங்க. ரெண்டு வேலை தான். நம்மள நம்ம பார்த்துட்டோம்னா we are doing a great favor to the people around us. So வீட்டுக்குள்ள இருந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி what we can do best for us. So வீட்டுல நிறைய திங்ஸ் நம்மளோடது நம்ம பண்ணிக்கலாம். இவ்வளவு நாள் பண்ண முடியல, அதெல்லாம் உட்காந்து ஹாப்பியா பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் மேம். பட் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். லாக்டவுன் பீரியட் வந்து ஒரு சிலருக்கு வந்து பாசிட்டிவ் பிகாஸ் ஃபேமிலியோட இருக்கிறோம், தட் இஸ் குவைட் பிக் பிரேக், எல்லாருமே ஃபேமிலியோட ஜாலியா இருக்கும். பட் இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டம் இருக்கு பிகாஸ் இந்த ஒர்க் வைஸ் எக்கனாமிக்கலி எல்லாருமே அஃபெக்ட் ஆயிருக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. பட் இந்த லாக்டவுன் பொறுத்த வரைக்கும் நீங்க கத்துக்கின ஒரு விஷயம்னா அது என்னவாக இருக்கும்? Come to the first point, Shobhi. எக்கனாமிக்கலா கஷ்டமா இருக்கு, கரெக்டா? கரெக்ட். சாய்ஸ் இல்லை. This is the situation. So இப்ப மண்டேல ரொம்ப கிளாரிட்டி இருக்கணும். எக்கனாமிக்கலா ப்ராப்ளம் இருக்கணுமா, உயிர் இருக்கணுமா? இப்ப அப்படி இருக்கு, ரைட்? இப்ப யாரும் வந்து வீட்டுல உட்காருங்க, உங்களுக்கு சாப்பாடு போட மாட்டோம். ஏன்னா நிறைய பேர் டெய்லி வேஜஸ்ல இருக்காங்க. டெய்லி வேஜஸ், இன்னைக்கு போய் சமைச்சு சாப்பிட்டா, இன்னைக்கு வேலைக்கு போனா இன்னைக்கு சாப்பாடு. சோ நம்மளால உணர முடியறது அவங்களோட கஷ்டம். இன்னைக்கு we have a roof to stay, food to eat, கரெக்டா? அண்ட் we are telling இந்த மாதிரி எங்களுக்கு லாக்டவுன் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வேலை சாப்பாடு இல்லைன்னா லாக்டவுன் கேன் பி டிஃபிகல்ட்ங்கிறத உணர்றதுக்கு we are all responsible and matured enough. But what to do, what next? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா we should help them by minimum provisions. நான் ஒன்னும் உங்களை வந்து நிறைய வாங்கித்தாங்க, உங்க சம்பளத்தெல்லாம் கொடுங்க, நோ. 5 கிலோ ரைஸ், 2 கிலோ பருப்பு, புளி, வெஜிடபிள்ஸ் கிடைச்சா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஒரு மாசத்துக்கு நார்மல் சாப்பாடு. ஃபீஸ்ட் பண்ண முடியாது, யாருமே ஃபீஸ் பண்ண முடியாது இன்னைக்கு. ஏன்னா எனக்கு பால் கிடைக்கிறது இல்ல, எனக்கு தயிர் கிடைக்கிறது இல்ல. சோ நார்மல் லைஃப் உங்களால முடிஞ்ச வேறு ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ணினா தட்ஸ் ஆல் இட் இஸ். இன்னைக்கு பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து எப்படி ஒரு சுனாமில ஹெல்ப் பண்ணுமோ, இல்ல நம்மளோட ஃப்ளட்ஸ்ல ஹெல்ப் பண்ணுமோ, இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கும். இன்னைக்கு வெளியில போக முடியாது. சோ இப்போ வந்து யார் வீட்டுல உட்கார்ந்திருந்தாலும் we have to be positive. We are corona warriors. Okay. So it's not, இன்னொன்னு நான் சொல்றேன், richer people are getting poorer very fast. எங்க industry is fallen. So don't think that okay, poor people கஷ்டம். I'm not saying no. Daily wages people கஷ்டம். But rich people நினைச்சு பாருங்க, rags to riches னு கேள்விப்படுங்க. riches rags டக்குன்னு ஸ்லைட் ஆயிருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி எப்போ திறக்கும் தெரியாது, மால்ஸ் எப்போ திறக்கும் தெரியாது, எவ்வளவு பேர் அதை நம்பி இருக்காங்க, எவ்வளவு க்ரோஸ் போட்டிருக்காங்க. திரும்பி நம்ம போகும்போது லைஃப் இஸ் நாட் கோயிங் டு பி தி சேம். லெட் இட் பி எக்ஸ்டெண்டட் லாக்டவுன் ஆர் திஸ் லாக்டவுன், வாட் எவர். ஜாப்ஸ் பயங்கரமா எல்லாருக்கும் போக போகுது. So many lay off. Middle class, rich, lower middle class, எல்லாருக்கும் அடிதான். Nobody is going to be, இது வந்து this is something that's sweeping us. So இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மனசு we have to strengthen. இதுதான் சினாரியோ, இதுதான் நிஜம். இந்த நிஜத்துல எப்படி வாழறது பாக்குறது இல்லையா? பிராக்டிகாலிட்டி. நீங்க சொல்லிடுவீங்க மேடம், யாருக்குமே இதுதான். எங்க போனீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் அது வந்து எவ்ரி இயர் ஒரு படம் 2 படம் அப்படிதான் கொடுக்குறீங்க? யூ டூ செலக்டட் ஆன் தி மூவிஸ் ஆர் அந்த கேரக்டர் ரோல் பார்த்து தான் நடிக்கிறீங்களா? why is that? எனக்கு தெரியல. அது ஆக்சுவலா சூசி டைப் பண்ணீங்க, எப்படி அது? One, I'm choosy, அது தனியா விட்டுருங்க. Second thing, I'm a single mom. My husband travels a lot. Okay, and he doesn't live with me. He lives in Bahrain most of the time. So I'm a single mom. Parenting is totally by me. Zero contribution by anybody else.
இந்த சில பேருக்கு என்னன்னா சப்போர்ட் சிஸ்டம் ஒரு அம்மா இருப்பாங்க, ஃபேமிலி இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ அண்ட் ஐ லவ் டு டூ இட். ஸோ எனக்கு ப்ரையாரிட்டிஸ் ஆர் மை சன்ஸ். ஸோ அவன் 12th இருந்தா நான் மாயமா போவேன், அவன் 10th இருந்தா நான் மாயமா போவேன். பிகாஸ் அவன் 12th முடிக்கணும், 10th முடிக்கணும். தீஸ் ஆர் ஆல் மை ப்ரையாரிட்டிஸ். ஸோ when it comes like ரொம்ப நல்ல படம் வந்தது, டிக் 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 வந்தது, ஐ லவ் தி ஸ்டோரி, ஸோ ஐ டிட் இட். இப்போ வந்து அப்படி ஒரு டிமாண்டிங் ஸ்கிரிப்ட் வராம நான் வே பண்ணேன்னா எனக்கு இமீடியட்லி ஐ லீன் டுவர்ட்ஸ் மை ஃபேமிலி. ஸோ விட்டுருவேன். ஓகே 12th முடிச்சப்புறம் பாத்துக்கலாம். இப்ப என்ன, இட்ஸ் ஆல்வேஸ் தேர், இட்ஸ் கோனா பேக் மீ அப். சினிமா இஸ் ஆல்வேஸ் தேர், தே கோனா கால் மீ. தட்ஸ் வை ஐ டேக் அ பேக் சீட். எந்த அளவுக்கு ஒரு அழகான சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு மேம் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி when it comes to your husband? See, support, see, disturb பண்ணாம இருந்தாலே என்ன பொறுத்த வரைக்கும் போறியா. ஓகே, டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே I feel a woman can achieve. Nobody needs anybody to achieve anything. இப்ப நாளைக்கு வந்து என் ஹஸ்பண்ட் in any industry, நாளைக்கு ஒருத்தர் அச்சீவ் பண்ணாம என் ஹஸ்பண்ட் விடல அதனால அச்சீவ் பண்றேன்னு சொன்ன ஒத்துக்க மாட்டேன். அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா இட்ஸ் a greater support, இட்ஸ் வெல்கமிங். நாளைக்கு அவங்க ரெசிஸ்ட் பண்ணா நான் வீட்டுல உட்காந்துருவேனா? இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல ஏதாவது ஒண்ணு உமன் பண்ணிதான் ஆகணும். இட் நீட் நாட் பி மை இண்டஸ்ட்ரி. ஓகே, அவங்களுக்கு என்ன தெரியுமோ அவங்க வீட்டுல பண்ணிதான் ஆகணும். இல்லாட்டி சர்வைவல், ஃபினான்சியல் சர்வைவலுக்கும் கஷ்டம். இன்னொன்னு, எண்ட் ஆஃப் த டே யூ வில் ஃபீல் யூ ஆர் நாட், யூ ஆர் glorified servant. Some people take home making as a very beautiful work. It's very very difficult because நான் ரெண்டுமே பண்றதுனால ஐ நோ. எஸ்பெஷலி குவாரண்டைன்ல எல்லாருக்கும் ஹோம் மேக்கிங் எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா 100%. பட் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா நீ பண்ணணும். சப்போர்ட் பண்ணினா குட். கொஞ்ச நாள் இல்லாட்டி they will understand and they will support unless you don't go against them பண்ணி எதுவுமே, because it's difficult. பட் அவங்க ஹெல்ப் பண்ணாதான் நீ பண்ணணும்லாம் வச்சுன்னா நம்மளுக்கெல்லாம் இன்னைக்கு கஷ்டம். You have to just go on. But my husband encourages, support பண்றது. But not my husband, my mother-in-law, my father-in-law, my family, especially my family, my sisters, my nieces, my nephews are all pillars to me. வாவ், சூப்பர் சூப்பர் மேம். சோ இன்னொரு ஒரு விஷயமா அப்படியே கேட்டுடுறேன் மேம். என்ன விட்டு கொடுத்து போகணும்ன்றத தவிர ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன இருந்தா அந்த ஒற்றுமை, அந்த பாண்டிங் எப்பவுமே இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? Understanding, yeah. Sometimes, you know, it's totally a mismatch. See, you can't be with an abusive husband. அடிக்கிற ஹஸ்பண்ட். ஓகே, அந்த காலகட்டத்துல என்ன ஆயிட்டு இருந்தா இண்டிபெண்டா இருந்தாங்க. இண்டிபெண்டன்ஸ் இருக்குல்ல, உமன் சாப்பாடுக்கு அவங்களதான் நம்பி இருந்தாங்க. குடிச்சிட்டு வந்து அடிச்சா எடுத்துப்பாங்க. இன்னைக்கு நான் உமனை வந்துட்டு பிளீஸ் அவங்க அடிச்சா வாங்கிக்கிங்க ஆனா ஒன்னா இருங்கன்னு அட்வைஸ் பண்ண மாட்டேன். சில இடத்துல, ஆர் இஃப் ஹி இஸ் கோயிங் டு சம் அதர் உமன் and you feel he doesn't want you and he wants to have 2 wives and he's coming back to you, he's using you னு தோணித்தனை கூட இருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். But when it comes to normal couple, a nice couple, and they're having fights once in a while, I can tell them that, you know, just let it go, let go. But if it's going to be a very very bad marriage, just don't hold it on for social stigma. You have a life, it's only one life, just carry. பண்ண முடியாது. நான் நிறைய இடத்துல அதுவும் பாக்குறேன். டோட்டல் மிஸ்மேட்ச். அன்ஹாப்பியா ஒன்னா இருக்காங்க. அன்ஹாப்பி. How does it make sense? Yeah. அப்படியே வந்து உங்களோட ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க மேம். ஐ திங்க் யூ ஸ்டார்ட் யுவர் ஓன் சேனல்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சோ அது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு, அத பத்தி சொல்லுங்க. Waiting for my launch. I'm waiting for launching it. Okay, very soon I'm expecting some people to join me and they're going to launch me. This is one. Next thing is I'm doing that because a lot of people ask me how to stay fit. That's been always thing that they ask me. Then they ask me facial, face tips, how to grow hair, how do you keep yourself like this. இப்படியெல்லாம் நிறைய Facebookல தோ I always get these queries. பார்த்தேனா இது ஒருத்தர் Facebookல வந்து you know what you should do for under eye, what you should do for your kashta. So I thought, why not, if I can be of some use to people and tell somebody some tips, even life or even on positivity, on even my meditation or anything,
why not ninja? I just thought I'll start my own channel, and it's called Just My Way. Just My Way. அதுல கூட வித்தியாசமா இருக்கீங்க மேம். எதுல எடுத்தாலும் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரா இருக்கீங்க. நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க? இல்ல, it's just my, நாளைக்கு ஷோப் should not say இது தப்பு அது தப்பு. It's my way. You follow it, you follow it. You don't want to follow it, it's just my way of living, my way of taking care of myself. சூப்பர் மேம். ஒரு புரியாத புதிராவே இருக்கீங்க நீங்க. அப்படி இருங்க. சூப்பர். அண்ட் அடுத்தது மேம், ஐ திங்க் இப்ப ரீசெண்ட் டைம் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா கண்டிப்பா அழகான தெளிவான பதில், யாரையும் ஹர்ட் பண்ணாம ஒரு பதில் நீங்க கண்டிப்பா இது கொடுப்பீங்க. ரீசெண்ட் டைம்ல வந்து ஜோதிகா மேம் பத்தி ஒரு பயங்கரமான ஒரு சர்ச்சைகள் போயிட்டே இருக்கு. we all have seen what she said. பட் வெளியில வந்த விஷயம் வந்து 10 பேர் 10 விதமா பேசிட்டே இருக்காங்க. இதுல வேற நிறைய என்ன சொல்றது, பொலிட்டிக்கலாவும் அது என்டர் ஆகிட்டு ஒரு கான்ட்ரோவர்சிஸ் பயங்கரமா போயிட்டு. சோ வாட் இஸ் யோர் வியூ ஆன் இட்? எப்படி அதை பாக்குறீங்க? வாட் இஸ் யூ தாட் அபௌட் இட் ஆக்சுவலி? See, first of all, quarantineல people ரொம்ப ஓவர் சென்சிட்டிவ் ஆயிருக்காங்க. Okay, they've got lots of time and they're getting hyper. Okay, and I'm noticing too much of religious thought into everything. Everything that's said, ஒரு மத சாயம் போடுறாங்க, இல்லட ஒரு ரிலிஜியஸ் சாயம் போடுறாங்க. முன்னாடி finding fault is not a good trait. முன்னாடி எல்லாம் யாராவது தப்பு கண்டுபிடிச்சா, ஐயோ என்ன மேடம் தப்பு கண்டுபிடிச்சா, it was not a, being judgmental was not a good trait. இன்னைக்கு that's big a great என்ன சொல்றது, ஒரு பெரிய குவாலிட்டி ஆயிடுது. ஓ இவங்களால தப்பு கண்டுபிடிக்க முடியும், ஜட்மெண்டலா இருக்காங்க, அது பெரிய குவாலிட்டியா நினைச்சுட்டாங்க, வர்ச்சியூ ஆயிடுது. ஆக்சுவலி even if somebody says something wrong, letting it go is a good thing that you should actually follow. Number 1. Number 2, coming to Jyothika's, திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன் ஷோப்ஸ். எனக்கு சர்ச்சையை பார்த்தோன்னா இந்த வீடியோக்கு நிச்சயமா இருக்காதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த வீடியோ 4 தடவை போட்டு பார்த்தா எனக்கு சர்ச்சைக்கு எதுவுமே புரியல. இந்த வீடியோக்காக இருக்காது போல இருக்கு சர்ச்சை, வேற எதுவும் எங்கேயோ பேசிட்டா போல இருக்கு பார்த்துட்டே இருக்கேன். Because unfortunately or fortunately, I know Surya, I know Jyotika, I know Karthi, I know his wife, and yeah, Shivakumar uncle nadichirken. So very difficult for such a family to talk something. But okay, slip of the tongue, anybody can do something. And Jyotika is a type, if she feels it is wrong, she would surely come and say, "Na thodi ke pata for this." Either people don't know English or they want to misunderstand, because also nu சொல்றது எப்படி நீ புரிஞ்சிக்க, அப்போ உனக்கு புரிஞ்சிக்க வேண்டாம். உனக்கு புரிஞ்சிக்க வேண்டாம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, புரிஞ்சிக்காதேன்னு விட்டுடணும். அண்ட் இன்னொன்னு, நீ சரியில்லைன்னு நான் சொல்லணும்னா ஷோப்ஸ், நான் சரி இருக்கணும். எடுத்து சொல்ற விதம் ஒண்ணு இருக்கு இல்லையா, என்னோட அந்த லாங்குவேஜ் தட் ஐ யூஸ் shows how uncultured the people who have abused her. Absolutely they are uncultured, because I saw something, one lady who's above 60, okay, who's talking absolute unparliamentary words against Jyotika. She's been entertaining us, she's from a nice family, she's living as a Hindu. What is there? Yeah, Islam, Christian, Hindu, Buddhism, Zen, Jains, Sikhs. What happened? In the time la COVID paaka porda, ellarum edutun pordu. Irfan died today with no anything, no COVID, no corona. Inniki poi seeing all that, aren't you supposed to be holding hands? We already enemy ukandirukku corona ne. நம்ம உள்ள வேற சண்டை போட்டு போமா, எனக்கு இதெல்லாம் சத்தியமா புரியல ஷோப்ஸ். It's beyond me. It's just beyond me. சூப்பர் மேம். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், இது நான் வந்து எந்த பர்டிகுலரா வந்து யார் சொன்னா என்ன சொன்னாங்கன்றத நான் விமர்சிக்க விரும்பல. பட் நிறைய பேர் வந்து இந்த குவாரண்டைன் பீரியட்ல வந்து இந்த ரைஸ் பேக்ஸா இருக்கட்டும், நம்மளால என்ன முடியுமோ அது ஹெல்ப் பண்ணிட்டே வரோம். பட் நிறைய பேர் வந்து அதையும் ஒரு சர்ச்சையா வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா நீங்க ஹெல்ப் பண்றத பப்ளிசைஸ் பண்ணணுமா, ஒன்னு ஃபேஸ்புக்ல போடணுமா, ட்விட்டர்ல போடணுமா, இல்ல யூடியூப்ல போடணுமா? அவங்க ஹெல்ப் பண்றதே பெரிய விஷயம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அவங்களோட பப்ளிசிட்டி கிரியேட் பண்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது.
மேபி அவங்க ஹெல்ப் பண்றாங்க, இதை பார்த்து ஒரு 4 பேர் ஹெல்ப் பண்ணலான்றதுக்காக ப்ரொமோட் பண்ற ஒரு பாசிட்டிவா கூட நம்ம எடுத்து பார்க்கலாம். பட் இதுவும் ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு. இத பத்தி ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? நீங்க சொல்றதுலயே இருக்கு ஷோப்ஸ், யூ ஆன்சர் த பாயிண்ட், யூ ஹிட் த நேல். இப்போ எனக்கு ஷோப்ஸ் ஹெல்பிங் மென்டாலிட்டியோட இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க Facebookல போட்டாதானே நான் எனக்கு வந்து சொல்லுவேன் யார்ட்டையாவது. இப்போ எனக்கு பெங்களூர்ல, எனக்கு சென்னையில இருந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு பெங்களூருக்கு ஃபோன் பண்ணிட்டு she knows me personally, so she put என்னோட ஏரியால ஒருத்தி வந்துட்டு she's there with two children, she's there with 2 kids alone. தனியா இருக்கா, she's a single lady, can you buy provisions for her? எனக்கு அவ ஃபோன் பண்ணா, because she knows I might not do, she wanted to try, nobody knows me, she knows me. So அதே மாதிரி ஷோப்ஸ் நீ போட்டாதான், இப்ப எனக்கு சென்னையில எனக்கு யாரோ தெரியும்னா நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், நீ பண்ணிட்டு இருக்கியே இங்க கொஞ்சம் ரீச் பண்ண முடியுமா பாரு அப்படின்னு. சோ யூ ஹாவ் an ஆன்சர். ஒண்ணு. ரெண்டாவது, நான் யாருக்குமே ஹெல்ப் பண்ண போறது இல்ல, நான் ஒரே ஒரு பேக்கெட் ரைஸ் தான் போடுறேன், அதை நான் Facebookல போடுறேன், அது உனக்கு இன்ஸ்பயர் பண்ணுமா இல்லையா? நீயாவது ஒரு பேக் ஆஃப் ரைஸ் கொடுப்பியா? சோ திஸ் இஸ் செகண்ட் திங். தேர்ட் திங், என்னவோ பண்ணிக்கிட்டும் போய் ஹெல்ப் பண்றாங்கல்ல, ரீச் ஆகுறதுல நீ சாப்பிட்டல நான் கொடுத்தது. சோ ஃபியூ ஆர்டிஸ்ட் நேம் சொல்றேன், உங்களுக்கு அவங்க கிட்ட பிடிச்ச ஒரு குவாலிட்டியா இருக்கலாம், இல்ல திஸ் இஸ் சம்திங் வி கேன் அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருக்கலாம் இந்த ஒரு விஷயம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவா நீங்க சொல்லலாம். விஜய் சார். சைலன்ஸ், அட்மைர் சைலன்ஸ். நிறைய திங்ஸ் வேர்ட்ஸ் சொல்ல முடியாதது சைலன்ஸ் சொல்லும். நிறைய இடத்துல மௌனம் ரொம்ப நல்லது, இன்னைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் மௌனமா இருந்தா நல்லா இருக்கும். வெல் செட் மேம், சூப்பர். தல. டவுன் டு எர்த். அவரோட எந்த இடத்துக்குமே அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாதது அதையே எனக்கு ரொம்ப அழகா தோணும். The way he does not want to publicize himself and staying to himself, அவருக்காகவே வாழறாரு இல்லையா, அதுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். தலைக்கு ஏறல. சோ விஜய் சேதுபதி சார். மக்கள் செல்வன். பர்சனலா எப்படி இருந்தாலும் he is a good friend of mine. பர்சனலா எப்படி இருந்தாலுமே மக்களோட ஹார்ட்ல ஒரு இடம் பிடிக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது. ஓகே, அவர் எப்படி இருந்தாலும் அவருக்கு மீசையோட இருக்கலாம், மீசை இல்லாம இருக்கலாம், சில லுக்ஸ் எனக்கு அவரோட அப்படிமே he just floors it. I love him. அப்படி எல்லார் வாயிலிருந்தும் அது ஒண்ணுதான் வரும். எப்படி இருந்தாலும் அவர் வந்து he is loved by people. That is very difficult to achieve and he's done that. So ஏதோ ஒன்னு இருக்கணும் இல்லையா, lot of positivity இருந்தா தானே அதை பண்ண முடியும். சூப்பரான பதில் மேம். அடுத்தது நீங்க நடிச்சிருக்கீங்க மேம் அவரோட ஜெயம் ரவி. ஜெயம் ரவி is the sweetest thing on earth. He is very energetic. அவரோட எனர்ஜி ரொம்ப பிடிக்கும். Okay, he is a very nice human being. அவரை பத்தி சொல்லும் போதே we smile பாருங்க. He is a very jubilant person. ரொம்ப பிடிக்கும் அவரை, எல்லாருக்குமே பிடிக்கும். Sweetheart is. I've done 2 movies with him and again they are like family to me, Aarti and Jayam Ravi and the kids. Because அந்த படத்துல கிட்ஸும் வந்தாங்க இல்லையா, they used to come for sets. Very sweet. And Aarti is a sweetheart. Nice wife, nice family, nice couple. சூப்பர் மேம். லாஸ்டா ஒரு முக்கியமான விஷயம் மேம், அதாவது இவ்வளவு ஆர்டிஸ்ட் நீங்க சொல்லிட்டால, கண்டிப்பா நம்ம எப்படி வந்து நம்ம தலைவரை பத்தி கேட்காம இருக்க முடியும், உலக நாயகனை பத்தி கேட்காம இருக்க முடியும். அவங்க கிட்ட நீங்க வியந்து பாக்குற ஒரு விஷயம்னா அது என்னவாக இருக்கு? ரஜினிகாந்தோட ஆன்மீகம் பிடிக்கும். Because me being an ஆன்மீகம் person, I am a spiritual person. So நான் வந்து டிராமால இருக்கிற நாள்ல இருந்து 98, 99ல இருந்து I've been seeing Rajini sir, I've been following him up. Because என்னோட drama troupe and Rajini sir have been very closely associated. So நான் அவர் வந்து humility அவரோட trait அதை வந்து கடைபிடிச்சிருக்காருன்னு சொல்லுவேன் நான். See, humility நம்ம பிடிச்சுக்கிறோம், எப்படி நம்ம வந்து நிறைய திங்ஸ் பிராக்டிஸ் பண்றோம், ஹியூமிலிட்டியும் பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஹி ஹஸ் டேக்கன் இட். ஸோ எனக்கு அது அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அண்ட் தலைவர் இஸ் லவ்ட் பை ஆல். ஸோ தட் இஸ் ஒன் திங் நைஸ் அபவுட். உலக நாயகன் வந்துட்டு இஸ் மை என்கேஜ் கிரஷ். கார்த்திக் பிடிச்சிட்டு இருந்தது, அப்புறம் உலக நாயகன் இப்ப வரைக்கும் ஆக்சுவலி இப்ப போயிடுது. பிகாஸ் நான் ரொம்ப எனக்கு வயசாயிட்டு, அவருக்கு வயசாகல, எனக்கு வயசு கிரஷ் போயிடும். ஸோ இஸ் மை ஆல் டைம் கிரஷ். ஸோ இஸ் வண்டர்ஃபுல். உலக நாயகன், வாட் எல்ஸ் டு சே.
இதில் வந்து வேற ஒரு இன்க்ரீடியன்ட், அதாவது ஒரு மேஜிக் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு. என்ன பவுடர்? ஃபேஸ் பவுடரா? ஃபேஸ் பவுடரா? பவுடர். திஸ் இஸ் நாட் குக் வித் கோமல், யூ நோ.